ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வச்சு பண்ணக்கூடிய வடையோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 250 கிராம்ஸ், அதாவது 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 4 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது நம்ம அதை அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் வத்தல் சேர்க்கணுன்னா வத்தல் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம் காரத்துக்கு. வத்தல் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போது அது கூடவே நீங்கள் வத்தலையும் ஊற வச்சுக்கலாம். இப்போது நான் 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியே ஊற்றல, இதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லை, நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்னதாக நறுக்கி வச்சு இஞ்சி, அதுக்கு பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாதி சின்ன வெங்காயம், அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதில் ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டே நம்ம வாழைப்பூ தான். இந்த வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வடைக்கி பண்ணுற மாதிரியே தான். ஆனால் என்னென்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக வாழைப்பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வாழைப்பூ நம்ம இதில் போடும்போது மாவு நம்ம உருண்டை பிடிப்போம்ல, அந்த டைம் உடஞ்சி போகிறது மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்தோன்னா சுத்தமாக இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே ஒட்டாது. எண்ணெயில் போடும்போது ரொம்ப பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் போடுறதுக்கு பார்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, காயப்பொடி சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டைட்டாக உருண்டை பிடிக்கணும் இதை உருண்டை பிடிக்கும்போது. ஏன்னா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் கை வச்சு நல்லா அழுத்தி பிடிக்கணும். இந்த வெங்காயம் அப்புறம் சால்ட் எல்லாம் போட்டோம்ல, அதோட ஈரப்பதத்திலேயே மாவு கொஞ்சம் கோட்டாயிரும். இல்லை எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி தண்ணி நிறைய நம்ம இதில் ஆட் பண்ணாலும் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு போயிடும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பெருசாக ரோல் பண்ணோன்னா வடை பிரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக. அதனால் குட்டி குட்டியாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா கைக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்திட்டு, ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். நான் ஒரு டைமில் 4 வடை போட்டு எடுக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சைடுமே ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் குக் ஆகணும். அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது வடை உடஞ்சி போகாது. இல்லைன்னா நம்ம திருப்பி போடும்போது வடை உடஞ்சி போயிடும். ஏன்னா வாழைப்பூ அங்கங்கே இடையில இருக்கிறதுனால வாழைப்பூ அப்புறம் வடைக்கு நம்ம அரைச்ச பருப்பும் கூட சில டைம் முழுசாக இருக்கும்ல. அப்போ என்ன செய்யணும்னா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். அப்போது நம்ம போட்ட உடனே என்ன செய்யணும்னா டக்குன்னு அதை அசைச்ச உடனே அது உடஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கை வச்சு அழுத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கு பிறகு திருப்பி போட்டோன்னா வடை உடையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக பண்ணுற வடையை விட இது இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். அதுக்காக ஓவர் ப்ரௌனாகவும் ஆயிடக்கூடாது, பிறகு சாப்பிட முடியாது. அப்புறம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. அதே நம்ம ரொம்ப தின்னாக பண்ணுறதுனால உடச்சி பார்த்தா சவுண்டு வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மழை எல்லாம் இருக்குது, ஈவினிங் டைம் ஸ்நாக் ஏதாவது சாப்பிடணுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியானதாக நம்ம பார்த்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ.